நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். ஆல்ரெடி நம்ம தூயமல்லி இட்லி வீடியோ போட்டிருக்கோங்க. அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஒரு 4 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அரிசி ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்க போகிறேங்க. மிக்ஸியில் கிரைண்ட் பண்ண போகிறாங்க பாருங்கள். பாருங்கள், கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஆனால் இப்படியே அரைக்கிறதுலங்க நம்ம இதை ஜல்லடை பிடிக்கலாங்க. ஜல்லடை பிடிச்சி உங்களுக்கு இட்லிக்கு கரைச்சி வைக்கிறது எப்படின்னு சொல்லி காட்டுறேங்க. பாருங்கள், அரிசி கிரைண்ட் பண்ணிவிட்டு ரவை பதத்துக்கு எடுத்துக்கிட்டோங்க. இதுதான் நம்ம இப்போ இட்லிக்கு கரைச்சி வைக்க போகிறோம். உளுந்தை இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், உளுந்து மிக்சியில் இப்போ போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோங்க. நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இந்த ஆலாக்கில் தாங்க ஒரு 1/4 ஆலாக்கு உளுந்து, ஒரு 2 கைப்பிடி பாசிப்பருப்பு போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு இப்போ அரைக்க போகிறேங்க. உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சிடலாங்க. பாருங்கள் நம்ம ஜல்லை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நொய் மாதிரி இருக்கிறத இதில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கலாங்க. 1 ஆளாக்கு போடணுங்க. அரிசி நொய் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இது நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாவு கரைச்சி வச்சுட்டேன். நாளைக்கு இட்லி ஊற்றி உங்களுக்கு காட்டுறேங்க. 2 ஆளாக்கு புழுங்கல் அரிசி, நான் தூயமல்லி அரிசி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் கடை அரிசி கூட எடுத்துக்கலாங்க. நல்லாவே வருதுங்க, சூப்பராக வருது. 2 ஆளாக்கு கடை அரிசி, புழுங்கல் அரிசி, நீங்கள் எந்த புழுங்கல் அரிசினாலும் எடுத்துக்கோங்க. கடை அரிசி அது 1/4 ஆளாக்கு உளுந்து, 2 கைப்பிடி பாசிப்பருப்பு போட்டு ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு மாவு தனியாக எடுத்துக்கோங்க. அது இடியாப்பம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நொய்யை வரதை மட்டும் கரைச்சி வச்சுக்கோங்க. நமக்கு கிரைண்டில் மாவு அரைக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு 1 கப்பு மாவு கிடச்சிருக்கு. நான் இது இடியாப்பம் பண்ணிப்பேங்க. நீங்கள் பாருங்கள், உளுந்து முன்ன பின்ன ஆகுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, அதனால் உளுந்து முன்ன பின்ன போட்டுக்கோங்க. அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. இட்லி எப்படி சாஃப்டாக ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.